15 ஆகஸ்ட் 1947 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த எந்த வர்ஷிப் இடங்களாக இருந்தாலோ, அது சர்ச்சாக இருந்தாலோ, மாஸ்காக இருந்தாலோ, கோவிலாக இருந்தாலோ, எதுவாக இருந்தாலோ நீங்கள் அதை மாற்றி அமைக்கக்கூடாது. ஸோ ஏன்ஷியண்ட்டை எதை நீங்கள் பார்ப்பீங்க? கோவிலை பார்ப்பீங்களா, மசூதியை பார்ப்பீங்களா? எந்த மாதிரியான தலைப்பை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் செய்தியை போட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். காஷிக்கு அப்புறம் மதுரா. அதாவது இப்போ இந்த விஷயம் நிற்காது, இதுக்கப்புறம் ஜாமா மஸ்ஜிதையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு லிங்கம் போன்ற வடிவம் 2 அடி உயரம், அடியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி உயரம், நடுவில் வேற ஒரு கல் பதிச்சிருக்கு. அந்த கல்லுக்கு நடுவில் வந்து ஒரு சர்டன் சென்டிமீட்டர்ஸ் கொண்ட ஒரு ஓட்டை இருக்குது. சிவலிங்கத்தில் ஓட்டையை பார்த்துருக்கீங்களா? யோகி ஆதித்யநாத்தோடைய ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். காஷி அயோத்தியாவில் நாங்கள் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டும்போது எப்படி நாங்கள் மதுராவை மட்டும் விட்டு வைக்க முடியும்? 1990s அயோத்தியா, காஷி, மதுரா 3மே பிஜேபியோட ஏஜெண்டாக இருந்தது. அட்வானியிலேருந்து தொடங்கி இன்றைக்கி மோடி காலம் வரை அந்த ஏஜெண்டா வந்து அப்படியே லைவாக செஞ்சுட்டு வர்றாங்க. கன்ஸோடைய சிறைச்சாலை அங்கே இருந்தது, அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தார் என்கிற எந்த அடையாளம் அங்கே இருக்குது? அங்கே கோட்டை இருக்கா? இல்லை. அங்கே வேறு ஏதாச்சும் அடையாளம் அந்த ஆதி காலத்தில் இருக்க அடையாளம் இருக்கா? இல்லை. ஒரு கதை, அந்த கதையை நம்பி இந்த எல்லா விஷயமும் நடக்குது. பாபரி மஸ்ஜிதை அந்த இருக்கக்கூடிய இடத்த ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதில் ஒரு நல்ல ஆய்வு செஞ்சாங்க, நோண்டி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தே கேவ் அ ரிப்போர்ட், இங்கே எந்த விதமான கோவிலுக்கான தடயமும் இல்லை. ஆனால் கூட உங்களுக்கு கடைசியில் வேர்டிக்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அயோத்தியா விஷயம் 30 வருஷம் வரை பிஜேபி உயிர் போட வச்சிருந்தது. ஆமாம், 30 வருஷமா. இப்போ அந்த விஷயம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ தே வாண்ட் அ ஃப்ரெஷ் டாபிக் டு டாக் அபவுட். ஒரு புதிய சர்ச்சை வேணும் அவங்களுக்கு. அதை வந்து பல விதமாக அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நைட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் தூங்குறீங்க, அடுத்த நாள் காலையில் அதை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ப்ராபகேண்டாவை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறீங்க. சிறு தொழிற்சாலைகள், அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டர், அங்கே தான் அதிகமாக பணம் பெறல ஆரம்பிச்சிச்சு, அங்கே தான் அதிக வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு. என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த அன்ஆர்கனைஸ் செக்டரே இன்றைக்கி சிதைஞ்சு கிடக்கு. லாபம் எங்கே போகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 நபர்கள் கையில் 26% இந்தியாவுடைய சொத்து அவர்கள் கையில் போயிடுச்சு. உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல ஏரியாக்களில் ஸ்ரீலங்காவை விட மோசமான நிலையில் இந்தியா இருக்குது இன்றைக்கி. இன்னொரு சிவலிங்கம் வந்து அந்த ஃபவுண்டைன் மாதிரி இல்லை, இன்னொரு ப்ராப்பரான சிவலிங்கத்தோடைய ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு. அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 2020 இந்தோனேஷியாவில் கிடச்ச சிவலிங். இதே சன்ஸ்கிருதி அமைச்சர் பட்டேல்னு அவருடைய பேர், அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டார். அது வணக்கம். 1991 இந்த புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம், பாபரி மஸ்ஜித் அந்த வழக்கில் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித தலங்களை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு 1991 இந்த புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத அமல்படுத்தினாங்க. அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. இப்படி நடைமுறையில் இருக்கும்போதும் ஊபியில் ஞான்வாபி, மதுராவில் வந்து ஈத்கா பள்ளி, இப்படி தொடர்ந்து வந்து இது வந்து கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருக்கிற பள்ளிவாசல், இது எங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி ஞான்வாபி மசூதியோட சுற்றுச்சுவர்களில் கடவுளோட படங்கள் இருக்குது, அங்கே வந்து அதுவும் எங்களுக்கு சொந்தம். இது வந்து முகலாயர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதெல்லாம் ஆக்கிரமித்து கட்டிட்டாங்க, இதெல்லாம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு பரவலாக இப்போது அதுதான் பேசு பொருளாக இருக்குது. ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், ராகுல் காந்தி சொல்லும் போது கூட இலங்கையின் பாதையில் இந்தியா பயணிக்கிறதுன்னு அப்படி ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இதுதான் பேசு பொருளாக இருக்குது. இதன் பின்னணியில் எதை திட்டமிடுது பாஜக? 2024 எலெக்ஷன், வரக்கூடிய குஜராத் தேர்தல், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷோடைய தேர்தல். 2024 ஆண்டுக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் வெறும் கோவிலை தாண்டி வேறு எந்த இஷ்யூவுமே பேசப்படக்கூடாது, மக்கள் சிந்திக்கக்கூடாது என்கிற ஒரு திட்டம் இது. இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், சரியா? இது வந்து நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இதை கொண்டுட்டு வந்தது. இதில் என்ன சொன்னாங்கன்னா 15 ஆகஸ்ட் 1947 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த எந்த வர்ஷிப் இடங்களாக இருந்தாலோ, அது சர்ச்சாக இருந்தாலோ, மாஸ்காக இருந்தாலோ, கோவிலாக இருந்தாலோ, எதுவாக இருந்தாலோ நீங்கள் அதை மாற்றி அமைக்கக்கூடாது. இது போன்ற வழக்குகள்
கோர்ட்டில் வரும்போது அதை கோர்ட் ஆக்செப்ட் கூட பண்ணக்கூடாது, ரைட்? அதில் வந்து செக்ஷன் 1 to 4 வரை இருக்குது. அந்த செக்ஷன் 4 வச்சு தான் இப்போ இவங்க வந்து இந்த விவாதங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 4ல் என்ன எழுதியிருக்குன்னா, ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ், அதாவது 100 வருடங்களுக்கு பழமையாக இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ்களை இந்த சட்டத்திலிருந்து வெளியில் வைக்கணும். ஸோ ஏன்ஷியண்ட்டை எதை நீங்கள் பார்ப்பீங்க? கோவிலை பார்ப்பீங்களா, மசூதியை பார்ப்பீங்களா? ரெண்டுமே ஏன்ஷியண்ட்டாக தானே இருக்குது, ரெண்டுமே 100 வருஷத்துக்கு பழமையாக தானே இருக்குது. இந்த கியான்வாப்பி எடுத்துக்கோங்க, இல்லை மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா மசூதியாக எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மித்ஸ் நிறைய இருக்குது, தியோரிஸ் நிறைய இருக்குது. ஃபேக்ட் ஃபைண்டிங்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் உங்களுக்கு கிடைக்காது, ரைட்? இப்போது வாரணாசியுடைய கோர்ட், அதுக்கப்புறம் லக்னோவில் இருக்க அலகாபாதோடைய ஹை கோர்ட், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆக்டுக்கு எதிராக தான் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்க்கான அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆர்டர் வந்த உடனேயே இது வந்து ஆக்செப்ட் ஆகாதுன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு ரிஜெக்ஷன் நடந்தது, இதே மதுராவில் நடந்த கேஸுக்காக. அந்த ரிஜெக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, சரி 2020 நாட் 2020ல் இந்த ரிஜெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இது வந்து சிவில் கோர்ட்டில் இதை வந்து வாதாட்டிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த சிவில் கோர்ட் வந்து இதை வந்து அதை வந்து மறுபடியும் அதை விசாரிக்கலாம் என்கிற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மறுபடியும் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும்னு நீங்கள் சொன்ன உடனேயே என்ன நடந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ரைட், அதுக்கப்புறம் ஐடி செல் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இதை கொண்டாடினாங்க. எப்படி கியான்வாப்பியில் வந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்குக்கான ஒரு தீர்ப்பு வந்ததோ, ஒரு ஆர்டர் வந்ததோ, நாட் தீர்ப்பு, ஆர்டர் வந்ததோ, அப்போது எப்படி ப்ரொஜெக்ட் செய்து வந்தார்களோ ப்ரொபகேண்டா வழியாக, அதே மாதிரி நேற்று ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டா நடந்தது. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னபடி வேலைவாய்ப்பு, விலைவாசி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான விஷயங்களை பற்றி பேசாமல் இது போன்ற விஷயங்களை எடுத்து வைப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தமே ஒரு ப்ரொபகேண்டா. மக்கள் வந்து இதை பற்றி தான் பேசணும். நைட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் எல்லா நியூஸ் சேனல்லையுமே இதே டிபேட் தான். ஒரு சில நான் இது எடுத்து வச்சுருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் மேபி இது வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்லேயே காட்டலாம், ரைட்? எந்த மாதிரியான தலைப்பை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் செய்தியை போட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். காஷி கே பாத் மதுரா, கோர்ட் கா படா ஃபேஸ்லா. காஷிக்கு அப்புறம் மதுரா. இதே மாதிரி இன்னொரு கியான்வாப்பி கே பாத் தில்லி கி ஜாமா மஸ்ஜித். அதாவது இப்போ இந்த விஷயம் நிற்காது, இதுக்கப்புறம் ஜாமா மஸ்ஜிதையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, ரைட்? இதே மாதிரி காஷி மதுரா கே பாத் அப் ஜாமா மஸ்ஜித் கி பாரி, மறுபடியும் ஜாமா மஸ்ஜித், மதுரா கா ஷாஹி ஈத்கா யா கன்ஸ் கா காராகார். ஸோ ஒரு 13.37 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த இடம் மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா இஷ்யூ, அதில் 11 ஏக்கரில் வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் கிட்ட இந்த மசூதி இருக்கிறது. மசூதியை வந்து கன்ஸோடைய ஜெயில், சிறைச்சாலை என்று இவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இதே விவகாரம் வந்து கடந்த எத்தனையோ வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 1965ஆம் ஆண்டு அந்த டாக்குமெண்ட்டும் என் கையில் இருக்குது. 65ஆம் ஆண்டு ஈத்கா மேனேஜ்மெண்ட் மற்றும் கோவில் மதுராவுடைய கிருஷ்ண ஜென்மபூமியுடைய மேனேஜ்மெண்ட் 2 நபர்களுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஈத்கா மசூதியில் இருக்கக்கூடிய 50% நிலம் ஏற்கனவே விஸ்வ ஹிந்து பரிஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மேப்பும் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண பேப்பர்ஸும் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து இந்த மசூதியை வச்சுக்கிறோம், நீங்கள் டிபேட்டாக இருக்குது, பரவாயில்ல விட்டுருங்க, லெட் இட் பி ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கட்டும்னா அந்த செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. நேற்று போட்ட அந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி நாட் தீர்ப்பு, ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை போட்ட நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த ஆர்டர் மட்டும் எங்களுக்கு பத்தாது, 1965ஆம் ஆண்டு எந்த ஒப்பந்தம் போடப்பட்டதோ அதையும் ஸ்மாஷ் செய்யுங்க. 68 நினைக்கிறேன், இல்லை 65 தான், பிகாஸ் சரி ஓகே 62, சாரி 62ல் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் ஸ்மாஷ் செய்யுங்க, ரைட்? அந்த மதுராவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஈத்காவையே நீங்கள் சீல் செய்யுங்க, அங்கே யாருமே போகக்கூடாது, அங்கே யாருமே வரக்கூடாது. நீங்கள் எக்ஸாக்டாக அந்த பேட்டர்னை பாருங்கள். எப்படி கியான்வாப்பி மஸ்ஜித்தில் அந்த சிவலிங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அந்த சிவலிங்கத்தோட ரிப்போர்ட் நேற்று அந்த லீக்கான ரிப்போர்ட்டை நான் படித்தேன். அதில் கிளியராக எழுதியிருக்கு, ஒரு லிங்கம் போன்ற வடிவம்
2 அடி உயரம், அடியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி உயரம். நடுவில் வேற ஒரு கல் பதிச்சிருக்கு. அந்த கல்லுக்கு நடுவில் வந்து ஒரு சர்டன் சென்டிமீட்டர்ஸ் கொண்ட ஒரு ஓட்டை இருக்குது. சிவலிங்கத்தில் ஓட்டையை பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இன்னொரு அந்த விஷுவலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிவலிங்கம் வந்து தட்டி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபவுண்டனில் பார்க்கும்போது தான் அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் நீங்கள் பார்க்க முடியும். சிவலிங்கத்தில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அந்த இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, அந்த இடத்துல ஓட்டையும் இருக்குது. இதை தான் அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்து காட்டுறது என்னென்னா, இது வந்து சிவலிங்கம் அல்ல, இது வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின். இவங்க வந்து இதை தவறாக ப்ரொஜெக்ட் செய்து வருகிறாங்க. அது நிறைய பள்ளிகளில் வச்சுருப்பாங்க, பள்ளிவாசல்களில் நடுவில் தண்ணி இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அதே விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து தவறான விஷயத்தை ப்ரொஜெக்ட் செய்து வர்றார்கள். சரி, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அதை சீல் செஞ்சது ஓகே, நாங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை வந்து நீங்கள் ஆய்வுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த வஜுகானாவே நீங்கள் க்ளோஸ் செய்து இருக்கிறீர்கள். வஜுகானா முஸ்லிம்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கை கால் முகத்தில் அலம்பிட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நீங்கள் பிளாக் செஞ்சு வச்சுட்டீங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து ஒரு டேப், ஒரு பைப் வழியாக நீங்கள் ஒரு இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும். அந்த இடத்துல அந்த தண்ணி தான் எங்களுக்கு முக்கியம். கடந்த 500 வருஷமாக வஜு செய்வதற்காக அந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு வழியை கூட நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் வந்து ஒரு டைரெக்ஷனை கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய டிப்யூட்டி மேஜிஸ்ட்ரேட் வந்து இதற்கான வழியை செய்து கொடுக்கணும். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி இதே ஜஸ்டிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வாரணாசி கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட் எப்படின்னா 20 பேருக்கு மேலே அங்கே போய் நமாஸ் படிக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. எத்தனை பேர் வேறாலும் எப்படி அங்கே ஏற்கனவே எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பட் அந்த டைரெக்ஷனில் வந்து வஜுகானாவை பற்றி அவர் எழுதலை. ஸோ இன்றைக்கி மறுபடியும் வஜுகானாவை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சீல் பண்ணி அந்த இடத்த நீங்கள் ஆய்வுக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க. பட் அதுக்கும் மேலே இந்த ப்ராசஸ் எப்படி அவங்க ப்ராக்டிஸ் செய்து வரார்களோ அதற்கான ஆப்ஷன் நீங்கள் தேடி கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த பேட்டர்னை நீங்கள் மறுபடியும் அதே பேட்டர்னுக்கு தான் வரேன். பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்த நீங்கள் சீல் பண்ணுங்கள். இந்த இடத்த நீங்கள் சீல் பண்ணிவிட்டு கோவிலுக்கான இடத்துல கட்டப்பட்ட இந்த மசூதியை நீங்கள் தட்டி அந்த இடத்துல கோவில் கட்டப்பட வேண்டும். சரியா? ஸோ இந்த இடத்த இன்றைக்கி நேற்று இவங்க பேசி வரல, எத்தனையோ வருடமாக பல பிஜேபியை சார்ந்த அரசியல்வாதிகள் பேசி வருகிறார்கள். முக்கியமாக யோகி ஆதித்யநாத்தோடைய ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவர் வந்து பப்ளிக்கலி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அயோத்தியாவில் நாங்கள் ராமர் கோவில் கட்டுவதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், கட்டணுமா இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா இல்லையா? காஷியில் இவ்வளோ பெரிய பீட் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய கோவிலை நாங்கள் அமைச்சிட்ருக்கோம். காஷி அயோத்தியாவில் நாங்கள் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டும்போது எப்படி நாங்கள் மதுராவை மட்டும் விட்டு வைக்க முடியும்? இது வந்து டிசம்பர் 30ஆம் தேதி அவர் பேசியிருக்கிறார் யூபியில், ரைட், தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷவ் பிரசாத் மௌர்யா, डिप्टी चीफ मिनिस्टर ऑफ उत्तर प्रदेश, अयोध्या काशी भव्य मंदिर निर्माण जारी है, मथुरा की तैयारी है. அதே தான் அவர் என்ன பேசினாரோ அதே லைன் இவரும் பேசுகிறாரு. அயோத்தியா காஷியில் நாங்கள் கோயிலை கட்டிகிட்டு இருக்கோம், அடுத்தபடியாக மதுரா. ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் பாருங்கள், ரைட். ஸோ தொடர்ந்து இவங்க வந்து இது வந்து ஒரு திட்டமாகவே வச்சுருக்காங்க. இதே நீங்கள் இன்னும் ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா 1990s அயோத்தியா, காஷி, மதுரா மூணுமே பிஜேபியோட ஏஜெண்டாவில் இருந்தது. 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, 91 அந்த ஆக்ட் வந்த பின் கூட அந்த விஷயம் நடந்தது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டுக்கு எதிர்ப்பு, பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுடைய ஐடியாலஜி அங்கே சிதிக்கப்படுகிறது இல்லையா. இவங்க வச்சது 3 இஷ்யூஸ் வெளியில், அந்த 3 இஷ்யூமே நீங்கள் பேச முடியாத அளவுக்கு அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு கலவரத்தை தூண்டி ஏதோ அதை வந்து சதிச்சிட்டாங்க. இந்த 2 அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. பட் த எஜெண்டா வாஸ் அலைவ், ரைட். இன்றைக்கி அந்த எஜெண்டாவை கிளப்பக்கூடிய காரணம் இவர்களுடைய அரசியல் நோக்கம். அட்வானியிலேருந்து தொடங்கி இன்றைக்கி மோடி காலம் வரை அந்த எஜெண்டா வந்து அப்படியே லைவாக செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த 10 வருஷத்தில் மட்டும் மதுராவில் ஒரு 9 கேசஸ் இதே விஷயத்தை பற்றி வெவ்வேறு நபர்கள் தனித்தனி இடத்துல போய் அதை ஸ்மாஷ் ஆகும், மறுபடியும் ஒரு கேஸ் போட்டுருவாங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு கேஸை போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் கியான்வாபி மஸ்ஜித்க்கும் இதில் பல மித்துகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 14ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மசூதின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு செட் ஆஃப் நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாரியன்ஸ் முக்கியமாக, இல்லை இது 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி இல்லை, பிகாஸ் அதற்கான எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்பருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரி, அக்பருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னா அதுக்காக உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ், அப்போ கட்டின இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு காஷி விஸ்வநாத் பீட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் அதற்கான ஆய்வு பேப்பர்ஸ்கள் இருக்குது. சரியா, அங்கே இருக்கக்கூடிய மேப் இருக்குது, பழைய ஃபோட்டோக்கள் இருக்குது, அதாவது 1900 எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. இதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு புக், அந்த புக்கில் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் வந்து கிளியராக தெளிவாக என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் கோவில் இருக்குது. அந்த கோவிலோட உச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு போர்ஷன் தெரியுது, அது வந்து மசூதியாக இருக்குது. அதாவது இன்றைக்கி நேற்று கட்டப்பட்ட இந்த மசூதிகளில் 1900 எடுக்கப்பட்ட ஃபோட்டோலேயே அந்த மசூதியும் கோவிலும் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து இந்த ஆக்ட்குள்ளே வருது. ஸோ எப்படி நீதிமன்றங்கள் வந்து இது போன்ற வழக்குகளை என்டர்டெயின் செய்கிறாங்கங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுவும் எப்படி அவங்க இஷ்டப்படுறாங்களோ, ஓகே இதுதான் எங்களுக்கு வந்து வேர்டிக்டாக வரணும், இதுதான் எங்களுக்கு ஆர்டராக வரணும்னு அதே மாதிரி வருது. ஸோ யார் இதுக்கு பின்னாடி வேலை பார்க்குறாங்கன்னா, எஸ், ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கத்தை விட ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு இது மாதிரி தான் இந்த டைரெக்ஷன் வரணும், இது மாதிரி தான் இந்த ஆர்டர் வரணும்னு சொல்லும்போது அதே மாதிரி அது எப்படி வெளியில் வருது இத்தனை ப்ரூஃப்ஸ்கள் இருக்கும்போது, ரைட்? ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. ராஜா தோடர்மல் 1585ஆம் ஆண்டு காஷி விஸ்வநாத் கோவிலை கட்டினார்னு ஒரு ஆய்வு இருக்குது. பட் அந்த ஆய்வு பேப்பரில் மசூதி இருக்கிற மாதிரி எந்த பேப்பரும் இல்லை. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அக்பர் அவர் ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். அப்படி என்னென்னா, நயே மஸ்ஹப் தீனே இலஹாயி, இந்த ப்ராஜெக்ட் வழியாக அங்கே மசூதி கோவில் இரண்டுமே கட்டப்பட்டது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் மசூதி கோவில் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்படி நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இங்கே காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது, ரெண்டுக்குமான தெப்பக்குளம் அதுதான். இந்தியாவுடைய ஒற்றுமை இப்படி தானே இருந்துச்சு, ரைட்? ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வழக்கில் நீங்கள் கேள்விகளை கேட்கும்போது பல கோவில்களுக்கான பல மசூதிகளுக்கான பிரச்சனை இப்படி தான் வரும், ஒவ்வொன்றா கிளப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மித்து என்னென்னா, அக்பர் உடைய ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ராஜா தோடர்மல் தான் இந்த காஷி விஸ்வநாத்தை கட்டினார். ஆனால் அதே நேரத்தில் இந்த மசூதியும் கட்டப்பட்டுச்சு. 1600 சில்லற நூற்றாண்டில் 1600 சில்லற நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரங்கசீப் வந்து ஒரு ஆர்டரை வெளிவிடுறாரு. அந்த ஆர்டரில் என்னென்னா, ஹிந்து கோவில்களை நீங்கள் இடிங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை நீங்கள் அழிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை நீங்கள் அழிக்கணும். அதே மாதிரி அங்கே நடந்துருக்கு. பட் அந்த இடத்துல அதை இடிச்சுட்டு நீங்கள் மாஸ்கை கட்டணும்னு சொன்னாங்கன்னா இல்லை, அந்த ஆர்டரும் இல்லை. பட் ஸோ அதுதான் 50-50% அதில் இருக்குது. இன்னொரு ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் வரும்போது நம்ம ஏற்கனவே இருக்கிறத ஆமாம். லண்டனில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் ஒரு தியோரி என்னவாக இருக்குன்னா, ஆரங்கசீப் படையெடுத்து வரும்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூஜாரி அவர் அந்த படையை பார்த்த உடனே திடீர்னு அந்த கிணற்றுக்குள்ளே குதிச்சிடுறாரு, அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலையை பார்த்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி மேலே அவங்க வந்து அதை உடைக்க முயற்சிக்கும் போது நந்தி ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க ஓடிட்டாங்க. ஸோ இது வந்து 1600 நூற்றாண்டில் நடந்த விஷயம். அப்போது வந்து அங்கே கோயில் தான் இருந்துச்சு. அப்போ கோயில் இருந்துச்சுன்னா அப்போது மசூதி எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி, அதை தான் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை வச்சுட்டு ஓகே அப்போ கோவிலாக இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல இதை கட்டிட்டாங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மித்தாக தான் நீங்கள் பார்க்கணும். எதுவுமே ஆதாரபூர்வமாக எதுவுமே பேசப்பட முடியல. மதுராலையும் அதுதான். கன்ஸோடைய சிறைச்சாலை அங்கே இருந்தது, அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தார் என்கிற எந்த அடையாளம் அங்கே இருக்குது? அங்கே கோட்டை இருக்கா? இல்லை. அங்கே வேறு ஏதாச்சும் அடையாளம் அந்த ஆதி காலத்தில் இருக்க அடையாளம் இருக்கா? இல்லை. ஒரு கதை, அந்த கதையை நம்பி இந்த எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ ஏன் ஒரு இடத்துல மசூதியும் கோவிலும் இருக்கக்கூடாது? ஆமாம், அதுதான கேள்வி, அடிப்படையான கேள்வி. இப்போ முருகன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா மேலே முருகன் கோவிலுக்கு மேலே பின்னல் பக்கமே வந்து ஒரு தர்கா இருக்கும், ரைட்? அது இங்கே போகிறவங்க இங்கே போய் வழிபடுவாங்க, அங்கே நடக்கிற விஷயங்கள் நடக்கும். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில்
ஆரங்கசேப் ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு நபர். ஆனால் அக்பரையும் நீங்கள் இதில் சேர்த்து பார்த்தீங்கன்னா அக்பர் தான் இந்தியாவில் பல விதமான ரிஃபார்ம்ஸை கொண்டுட்டு வந்த ஒரு மகாராஜா. தோ ஹி வாஸ் அ முஸ்லீம், ஆனால் அந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களும் இருந்தாங்க, இஸ்லாமியர்களும் இருந்தார்கள். படையெடுத்து ஒரு இடத்த கேப்சர் செய்வதை விட அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு அமைதியான முறையில் டாக்ஸேஷன் வழியாக ஒரு சாம்ராஜ்யத்தை இணைச்சிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் லாபம் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் என்கிற தியோரியும் அக்பர் வழியில் தான் வந்துச்சு. அது வந்து முகல்ஸோடைய வெறித்தனத்தை விட ஒரு எதிர்மாறாக நடந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆரங்கசேப் வந்தபோது அது எல்லாத்தையுமே இடித்தார், அவர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் செய்தார். ஸோ 2 விதமான முஸ்லீம் ராஜாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே. ஸோ ஒரு மோசமான ராஜாவை பற்றி பேசும்போது ஒரு நல்ல ராஜாவை பற்றி நீங்கள் பேசணும். We had got reforms through many. வரலாற்றாகவே சொல்றது பேசுறது தானே. அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சரியா சொல்லி அதைத்தான் கோர்ட்டும் அன்னைக்கு கேட்டது. ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹல் விவகாரத்தில் பிஜேபியோடைய ஒரு தொண்டர் அவர் ஒரு வழக்கை போடுறாரு. 22 அறைகள் இருக்குது. இந்த 22 அறைகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலைகள் இருக்குது, ஹிந்து கடவுளுடைய சிலைகள் இருக்குது, அதை நான் திறந்து பார்க்கணும். அதுக்கு ஏஎஸ்ஐ ஏற்கனவே ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 2014 அல்லது 16ஆம் ஆண்டு, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த இயர், பிஜேபியோடைய தலைவரே லோக்சபாவில் இருந்து ஒரு பதிலை கொடுக்குறாரு. தேஜோ மெஹல்னு இவங்க சொல்கிறாங்க, சிவன் கோவில் என்று சொல்கிறாங்க, எல்லாமே மெத், இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று பிஜேபியே பதில் கொடுக்குது லோக்சபாவில். ஏஎஸ்ஐ தன்னுடைய வெப்சைட்லேயே படங்களை ரிலீஸ் செய்கிறாங்க. நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இதை ஒரு வாட்டி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அப்போ எடுக்கப்பட்ட படம். இன்னும் சொல்ல போனால் மேலெல்லாம் ரிப்பேர் ஒர்க் நடந்துச்சு, பிஃபோர் ஆஃப்டர் அதற்கான படங்களை அவங்க ரிலீஸ் செய்ததற்காக ஜனவரி மாதத்தில், இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் பண்ணியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு அது திறக்கப்பட்டது, அப்போ உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்ன பின் கூட இந்த நபர்கள் இது போன்ற வழக்குகளை போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அவர்களை ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட் நல்லா திட்டி அனுப்பிச்சு அந்த நபரை. எப்படின்னா, நீங்கள் கோர்ட்டோடைய டயத்தை இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் ஒரு ஆய்வை நடத்துங்க, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு வாங்க. படிக்காமல் நீங்கள் வந்து இங்கே எங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்குவது சரியில்லை. அந்த திட்டு கிடைச்சதுக்கு பின் கூட முந்தா நேற்று அந்த நபர் இன்னொரு பதிலை கொடுக்குறாரு. நான் இந்த விஷயத்தை ஹைகோர்ட்டில் போய் சேலஞ்ச் செய்வேன். உங்களோட அதிகாரம், தட் இஸ் ஓகே, பட் உங்களோட ஐடியாலஜியை பாருங்கள். ஒரு சின்ன தொண்டராக இருந்து இம்மீடியட்டாக நான் வந்து கட்சிக்கு நடுவில் வந்து பிரபலம் ஆகணும்னா இது மாதிரி ஒரு சர்ச்சையை சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு ரெட்பிக்ஸோடைய இந்த ஸ்டுடியோக்கு கீழே ஒரு கோயில் இருக்குன்னு நான் சொன்னால் will you accept it? இல்லை, ரைட். ஸோ அதுதான் இங்கே. ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு கதையை சோடிக்கிறாங்க. அந்த கதைக்கான ஆதாரமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நோண்டி பாருங்கள், அங்கே இருக்கும்பாங்க. சரியா? கிடைக்கலைன்னா இட்ஸ் ஓகே. பாபரி மஸ்ஜித்தை அந்த இருக்கக்கூடிய இடத்த ஏஎஸ்ஐ, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதில் ஒரு நல்ல ஆய்வு செஞ்சாங்க, நோண்டி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தே கேவ் அ ரிப்போர்ட், இங்கே எந்த விதமான கோவிலுக்கான தடயமும் இல்லை. ஆனால் கூட உங்களுக்கு கடைசியில் வேர்டிக்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இந்த பக்கமும் நடக்குது. ஸோ ஒரு விஷயத்தை கடந்த 30 ஆண்டுகளாக லைவாக வச்சுருக்காங்க இந்த நபர்கள். எப்பெல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுதோ இது போன்ற விஷயங்கள் வெளியில் வரும். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், லெட் இட் பி அலைவ். அயோத்தியா விஷயம் 30 வருஷம் வரை பிஜேபியை உயிர் போட வச்சுருந்தது. ஆமாம், 30 வருஷமா. இப்போ அந்த விஷயம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ தே வாண்ட் அ ஃப்ரெஷ் டாபிக் டு டாக் அபவுட். ஒரு புதிய சர்ச்சை வேணும் அவங்களுக்கு. அதை வந்து பல விதமாக அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹிஜாப் கொண்டுட்டு வந்தாங்க, ஹலால் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் வெண்டர்ஸை வந்து பாய்காட் செய்ய சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை இதே சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் சொன்ன வார்த்தை, நீங்கள் நினைக்கும்படி வரலாற்றை மாற்றி எழுத பார்க்குறீர்களா, நீங்கள் சொல்கிறது தான் வரலாறா, இத்தனை வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் மற்ற எவிடன்சஸ்கள் வரலாறு இல்லையா என்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது அலகாபாத் ஹைகோர்ட் வழியாக. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ வரலாற்றையே சேலஞ்ச் செய்து ஒரு சில சர்ச்சைகளை கொண்டு வந்து அந்த சர்ச்சை வழியாக தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது. ரைட்.
கோதி மீடியா நைட்டு தூங்கும்போது எல்லா நான் ஸ்டார்டிங்கில் காட்டினபடி எல்லா நியூஸ் சேனலும் ஒரே விதமான டிபேட்ஸ். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்க்குறீங்க. அடுத்த நாள் காலையில் வடநாட்டில் வரக்கூடிய செய்தித்தாள்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய செய்தித்தாள்களில் ஃப்ரண்ட் பக்கத்தில் இதே கியான்வாபி மஸ்ஜித், இதே மதுரா, இதே தாஜ்மஹல், குத்துப் மினார், இதை பற்றி தான் இருக்குது. ரைட். ஸோ நைட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் தூங்குறீங்க, அடுத்த நாள் காலையில் அதை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராபகேண்டாவை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் பேசும்போது, அதை பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது, அடுத்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உண்மையான கேள்விகள், உண்மையான பிரச்சனைகளை பற்றி நம்ம மறந்துடும். ஸோ யாருமே அதற்கான பதில் கொடுக்க தேவையில்லை. நோ ப்ராப்ளம். பெட்ரோல் விலை ஏறினா பிரச்சனை இல்லை. ஆமாம், ரைட். 90 லட்சம் குடும்பங்கள் தன்னுடைய முதல் சிலிண்டருக்கு அப்புறம் அடுத்த சிலிண்டர் ரீஃபில் பண்ண முடியல. இதே உஜ்வலா யோஜனா வழியாக பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த சிலிண்டர். இதை பற்றி எத்தனை டிபேட்டை நம்ம பார்த்தோம். ரைட். இந்தியாவை வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நான் மாற்ற போகிறோம்னு சொன்னார். 2 திட்டங்கள் வந்துச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் வந்துச்சு, அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா வந்துச்சு. இது என்ன ஆச்சு? இன்றைக்கும் நம்ம வந்து கன்சியூமர் மார்க்கெட்டாக தான் இருக்குமே ஒழிய மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டாக இல்லை. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு தொழிற்சாலைகள், அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டர், அங்கே தான் அதிகமாக பணம் பெறல ஆரம்பிச்சிச்சு, அங்கே தான் அதிக வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு. என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த அன்ஆர்கனைஸ் செக்டரே இன்றைக்கி சிதைஞ்சு கிடக்கு. லாபம் எங்கே போகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 நபர்கள் கையில். 26% இந்தியாவுடைய சொத்து அவர்கள் கையில் போயிடுச்சு. ஸோ இந்த கேள்விகளை பற்றி, இது போன்ற இஷ்யூஸ்களை பற்றி எத்தனை ஊடகங்கள் டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, நீங்கள் வடநாட்டை எடுத்துக்கோங்க, எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக தான் இது போன்ற ப்ரொபகேண்டாக்கள். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, எந்த வடநாட்டு ஊடகங்களாக இருக்கட்டும், வடநாட்டு செய்தித்தாள்களாக இருக்கட்டும், கோவில் 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 இப்படியே தான் செய்திகள் வளம் வந்துட்டுருக்கு. இவங்களோட பிளானும் ஒரு தேர்தலை நோக்கி அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, ஏற்கனவே ஒரு அமைப்பு இந்தியாவில் மிக விரைவாக இனப்படுகொலை ஒரு ஜெனோசைட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லியிருந்தது. அதற்கான திட்ட நகர்வுகள் தான் இதெல்லாமா? இது வந்து எத்தனை நாளைக்கு இஸ்லாமியர்கள் சரி பாபரி மஸ்ஜித் ஓகே நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு, இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு முன்னாடி இருக்குது ஸ்ரீலங்கா. சரியா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய மொத்த பாப்புலேஷனை பாருங்கள். 70% சிங்கிலீஸ், 13% ஹிந்து தமிழ்ஸ், 10% இஸ்லாமியர்கள், 6% கிறித்துவர்கள், 1% மற்ற மதத்தை சார்ந்தவர்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்டிடி இருக்கும்போது இந்த 13% நபர்கள் தான் எங்களுக்கு ஆபத்து, ஒட்டுமொத்த சிங்கிலீஸ்களையே அழிக்க போகிறார்கள். இந்த வார்த்தை இந்தியாவில் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் எங்களை வந்து கொல்ல போகிறார்கள், ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். 80 versus 20. அங்கே என்ன நடந்துச்சுன்னா 70 versus 30. சேம் ஐடியாலஜி, சேம் பேட்டர்ன். ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்டிடி இஷ்யூ முடிஞ்ச உடனே இந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வெளியேறிச்சு. அவர் மீது வழக்குகள் போடப்பட்டுச்சு. இமீடியட்டாக லண்டன் ஓடினாங்க ஒட்டுமொத்த குடும்பம். ரைட். ஊழல் வழக்குகள் போடப்பட்டுச்சு. ஒரு குடும்பத்தின் கையில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில் 55% ஒரு நாட்டுடைய எக்கனாமி போகும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஜனநாயகம் எந்த அளவில் பாதிக்கப்படுது நீங்கள் பாருங்கள். மறுபடியும் அவங்க வரணும், மறுபடியும் பவர். ஒரு நோக்கம் இருக்குது. பவர் கையில் இருந்தால் நம்ம எதை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். அடுத்த முறை 2019 சர்ச்சஸ்கள் மீது ஒரு அட்டாக் நடக்குது. அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றி, ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக மாற்றி மறுபடியும் ராஜபக்ஷ அரசாங்கம் உள்ளே வந்துச்சு. ரைட். ஸோ முதல்ல 13% நபர்கள் வழியாக ஒரு ஒட்டுமொத்த சிங்களீஸ்களுக்கு ஆபத்து இருந்துச்சு. இப்போது 10% இஸ்லாமியர்கள் வழியாக ஆபத்து வந்துருச்சு. ரைட். இப்போ என்ன ஆச்சு? 55% பொருளாதாரம் ஒரு குடும்பத்தின் கையில் இருந்தது போய் 75%, 75% பொருளாதாரம், ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் இவர்கள் கையில் போயிடுச்சு. 9 அமைச்சரகம் ஒரு குடும்பத்தின் கையில் இருக்குது. எல்லாமே நல்ல பணம் கொடுக்கக்கூடிய அமைச்சரகம். இன்றைக்கி எந்த நிலையில் ஸ்ரீலங்கா இருக்குது?
இந்தியா அந்த லெவலில் போகுமா என்றால் இல்லை, பிகாஸ் we are a larger nation. பிரிஞ்சிருக்கோம், நம்ம மொழியில், இனத்தில், மதத்தில், ஸ்டேட் வைஸ் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு மாநிலத்தில் வருமானம் அதிகமாக வருது, ஒரு மாநிலத்தில் வருமானமே இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பணம் அங்கே இருக்கக்கூடிய பணம் இங்கே. ஸோ அது வந்து செக் அண்ட் பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. பட் உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல ஏரியாக்களில் ஸ்ரீலங்காவை விட மோசமான நிலையில் இந்தியா இருக்குது இன்றைக்கி, ரைட்? ஸோ இது எல்லாம் எப்போ வெளியில் வரோம்னா, நீங்கள் ப்ராப்பராக கேள்விகள் கேட்கும்போது, மக்கள் இந்த கேள்விகளை சிந்திக்கும்போது, அப்போ தான் அவங்களை வெளியே வராங்க. அது அந்த லெவலுக்கே உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு போதையை கொடுத்து எப்படி உங்களை வந்து சாம்பி மாதிரி ஆக்கணுமோ அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன 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 பிரச்சனைகள் 24/7 ஒரு பிரச்சனை ஓடிக்கினே இருக்கணும். யாராச்சும் ஒரு ஆள் ஒரு ட்வீட்டை போட்டுருவாங்க, அது ஒரு சர்ச்சையாக மாறிடும். யாராச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, அது ஒரு சர்ச்சையாக மாறிடும். இது போன்ற விஷயங்களை கொண்டுட்டு வந்து இந்த இடத்த தோண்டி பாருங்கள், அந்த இடத்த தோண்டி பாருங்கள், ரைட்? ஹனுமான் சாலிசா வீட்டில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகாஸ் அதில் இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் சர்ச்சையாக மாற்றிட்டீங்களே இன்றைக்கி. லவுட் ஸ்பீக்கரை கட்டி நான் ஹனுமான் சாலிசா படிப்பேன். எப்போ படிப்பேன்னா அங்கே நமாஸ் படிக்கும்போது. பாஸ், அவங்களும் நல்லதுக்கு தான் படிக்கிறாங்க, நீங்களும் நல்லதுக்கு தான் படிக்கிறீங்க. பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வீம்புக்குன்னே அந்த விஷயத்தை பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங். திஸ் இஸ் வாட் ஒரு மிக மோசமான ஐடியாலஜியை வந்து உங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. அதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் மதம். பிகாஸ் நீங்கள் எதை பற்றி இப்போ பொருளாதாரத்தை பற்றி பேசுனா ஒரு அடித்தட்டு மக்களுக்கு புரியாது, யூனோ. அதே நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்களும் புரியாது. பட் மதத்தை பற்றி பேசுனீங்கன்னா, அது மதத்தை பற்றி பேசினாலோ அதை எதிர்த்து பேசினாலும் உங்களுடைய சென்டிமெண்ட் டச் ஆகுது, ஹர்ட் ஆகுது. அந்த சென்டிமெண்ட்டை வச்சு இப்படி நீங்கள் ஓட் பேங்க் மாற்றலாம்ங்கிற விஷயம் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த 2 வருஷம் கோவிலை தாண்டி நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இங்கே பார்க்க மாட்டீங்க. கோவில், மதம். இப்போது இந்த பிரச்சனைகள் அப்படியே தென் மாநிலங்கள்லேயும் தலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து நாராயணகுருவோட பாடங்கள், பெரியார் பற்றிய பாடங்கள் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க. அதே இது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அந்த துறையை வந்து கோயில்களை இந்துக்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இந்த ஜக்கி வாசுதேவ் போன்றவர்களால் நடத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து பாஜகவினர் பேசிகிட்டு இருக்காங்க. இது தென் மாநிலங்களில் வட மாநிலங்களோடு இந்த பிரச்சனைகளை ஒப்பிடும்போது தென் மாநிலங்கள் எப்படி இருக்குது? தென் மாநிலத்திலையும் இது ஆரம்பிச்சிருச்சு. இதே மஸ்ஜித் போன்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு. கர்நாடகாவில் 3 நாட்களுக்கு முன் நரேந்திர மோடி மஞ்ச், முழு பேர் நான் மறக்கிறேன், பட் நரேந்திர மோடியிலேருந்து ஆரம்பிக்க ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து டீப்பு சுல்தான் காட்டிய ஒரு மசூதிக்கு கீழே ஹனுமார் கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட்? இதே நீங்கள் சொன்னபடி ஹிஜாப் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது தமிழகத்தில், முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா, இந்த இடங்களில் கொஞ்சம் மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகாவிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் கேள்வி கேட்டுக்கின்னு தான் இருக்காங்க. பட் அந்த இடத்துல சாசனம் பிஜேபியோடதாக இருக்கும்போது அங்கே வந்து மதத்தை வந்து மிகவும் சுலபமாக திணிக்க பார்க்குறாங்க. ஒரு கோவிலுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட கடைகள் அந்த 3 நாட்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சை வந்தது. ஆனால் அதே இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை கேட்டிங்கன்னா, இவங்க இல்லைன்னா இந்த பாஜாரே இருக்காதே, அவங்க தான் வளையல் விற்கிறாங்க, அவங்க தான் குங்குமம் விற்கிறாங்க, அவங்க தான் அர்ச்சனையோடைய சாமான் விற்றுட்டு வர்றாங்க எத்தனையோ வருடமாக. இன்றைக்கி நேத்தல்ல, தலைமுறையாக அவங்க தான் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இவங்களை நீக்க முடியும்? ஹலால் வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலால் இஸ் ஜஸ்ட் அ சர்டிஃபிகேஷன், ரைட்? ஸ்ரீ ரவிசங்கருடைய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலால் என்கிற சர்டிஃபிகேஷன் இருக்கும், ரைட்? ஜக்கி வாசுதேவன் அவர்களுடைய ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹலால் என்கிற சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. அதே ஒரு முஸ்லீமோடைய கடையிலையோ இல்லை அவருடைய ப்ராடக்ட்லேயோ ஹலால் என்கிற சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, எஸ், இதை வந்து நீங்கள் பாய்காட் செஞ்சுருக்காங்க. ஹலால் என்கிற சர்டிஃபிகேஷன் என்ன? இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மதத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஹிந்து அதுலேயும் ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு சர்டிஃபிகேஷனோட வரலாம் இல்லையா? இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கம் அப் வித் அ சர்டிஃபிகேஷன்,
ரைட்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 76% நான் வெஜிடேரியன்ஸ். இதை யாரும் ஒத்துருவாங்களா? அது அவங்களோட சுதந்திரம். இந்த நாட்டில் உணவு உடை இருப்பிடம் மாதிரி அது அவங்களுக்கு உண்டான சுதந்திரம் தானே. ஆமாம், அவர்களுக்கான சுதந்திரம். பட் இந்த இடத்துல எல்லாமே ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் விஷயமாக தானே இருக்க ஒழிய இது வந்து நீங்கள் மக்கள் இதை திணிக்கிறாங்க, மக்கள் இதை விரும்புகிறாங்கன்னா இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பி போல தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரிவினை எல்லாம் எங்களுக்கு இல்லை. இது வந்து திணிக்கப்படுது, ஸ்பூன் ஃபீட் பண்ணப்படுது. வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இப்படி தான் வரலாறு இருந்துச்சுங்கிற ஒரு தவறான வரலாற்றை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ரைட்? நான் சொன்ன அனைத்து விஷயமே மித், ஒரு தியோரி மட்டும்தான். அந்த தியோரிக்கான ஆதாரபூர்வமான ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா இல்லை, கதை, அவ்வளோதானே. பட் இப்போ இருக்கக்கூடிய உண்மை என்னென்னா, எஸ் ஒரு இடத்துல மசூதி இருக்குது, அது உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், டச் பண்ணலாம், உள்ளே போய் ப்ரேயர் பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது, உள்ளே போகலாம், பூஜை அர்ச்சனை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ரைட்? ஸோ ரெண்டு பக்கமுமே மக்கள் நல்லா இருக்கணும், எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் தானே போய் ப்ரே பண்ணுறீங்க. இல்லை ஹிந்துக்களை கொண்டுடணும், இல்லை இஸ்லாமியர்களை கொண்டுடணும்னு யாரும் போய் ப்ரே பண்ணுறோமா? இல்லை. அர்ச்சனை பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருடைய குடும்பம் நல்லா இருக்கணும். சாமியார்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் வராங்க, அங்கே பேச அவங்க மட்டும்தான். ரைட்? எந்த நல்ல மனுஷனுமே இவரை கொன்னுருங்க, இந்த இனம் இருக்கக்கூடாதுன்னு யாருமே நினைப்பதில்லை. ஒரு ஹியூமன், ஒரு நல்ல மனுஷனுக்கான அர்த்தம் அதுதான். இப்போ நீங்கள் இவரை கொல்லணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தீவிரவாத சிந்தனை. கொலை என்றாலே ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட நபர்கள் தான் பேசுவார்கள். ஸோ சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டாக இதை வந்து இது போன்ற விஷயங்களை வந்து ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கணும். இது போன்ற கேள்விகள் வரும்போது இன்றைக்கி ஒரு இடத்த சொல்கிறாங்க, நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே சொல்லுவாங்க. ரைட்? இன்னும் ஃபேக் நியூஸ் எந்த அளவில் பரப்பி வருதுன்னு பாருங்கள். நந்தி, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நந்தியை இங்கே எடுத்து காட்டிட்டாங்க, காஷி விஸ்வநாத். ரைட்? இன்னொரு சிவலிங்கம் வந்து அந்த ஃபவுண்டைன் மாதிரி இல்லை, இன்னொரு ப்ராப்பரான சிவலிங்கத்தோடைய ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு. அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 2020 இந்தோனேஷியாவில் கிடச்ச சிவலிங். இதே சன்ஸ்கிருதி அமைச்சர் பட்டேல்னு அவருடைய பேர், அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டார் அது. ரைட்? ஸோ எல்லாமே ஒரு பொய், அந்த பொய்க்கான ஆதாரமாக இன்னொரு பொய்யை திணிச்சு அதை வந்து உங்களுக்கு முன்னாடி ஓகே இதுதான் அந்த சிவலிங்கம், அதை வந்து பட்டப்பட்டு ஃபார்வர்ட் ஆகும். ரைட்? நம்ம எடுத்து பேசும்போது ஒரு 10 பேருக்கு அது போய் சேரும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் எத்தனையோ லட்சம் நபர்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கும், அதை நம்பி இருப்பாங்க. ஆமாம் இதுதான். நாளைக்கு அந்த உண்மையான படத்தை போய் காட்டினீங்கன்னா கூட இல்லை நீங்கள் போய் சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க. முன்னணி ஊடகங்கள் வந்து பாஜகவோட அஜெண்டாவை செய்தியாக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் செய்தியாளர்களை எதிர்கொள்கிறதே இல்லை, செய்தியாளர்களை கண்டா அஞ்சு ஓடுற நிலை தான் இருக்குது. ஓ மை காட். ஆமாம், ஓ மை காட். வடநாட்டு ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள் எவ்வளவு சதவீதம் பாஜகவுக்கு விலை போயிட்டதா நினைக்கிறீங்க? அப்படின்னு நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஊடக பிஸ்னஸே கார்ப்பரேட் கையிலேருந்து வெளியில் வரணும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் வழியாக இது வந்து ஒரு வேர்டிக்டாகவே வந்தால் தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, பணத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அந்த ஊடகத்தில் உண்மையான பத்திரிகையாளர் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் வந்து நாட்டுக்காக எழுதணும்னு சொல்கிறாங்க. பட் அவர் ரெக்கார்ட் செஞ்சு கொண்டுட்டு வரக்கூடிய ஊடகம் நேரடியாக என்ன சொல்லுது, இதை நான் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ரீசெண்டாக என்னுடைய ஒரு நண்பர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர், ஹி வாண்டட் மை சர்வீஸ். இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் ஹிந்தியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பேச முடியுமா எங்களுக்காக டெய்லி பொலிட்டன்? ஐ செட் எஸ் வி கேன் டூ இட், பட் வி ஆர் ரைட் விங்கர்ஸ், எங்களுக்கு சாதகமாக நீ பேசணும். ஐ செட் நான் ரைட் விங்கரும் அல்ல, நான் லெஃப்ட் விங்கரும் அல்ல. இன்றைக்கி நான் கேள்வி கேட்கும்போது மக்களுக்கு வந்து நான் ரைட் விங்குக்கு எதிராக இருக்கக்கூடிய நபராக உங்களுக்கு தென்படுறேன். ஆனால் அதற்காக நான் வந்து ராகுல் காந்தியே இல்லை லெஃப்ட் விங்கர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஊடகத்துடைய தர்மமே என்னென்னா, சாசனத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும், யார் இருந்தாலும். ரைட்? இன்றைக்கி நீங்கள் டிஎம்கேவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. என்னுடைய பிளாட்ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வடநாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை தென்னாட்டில் கொண்டுட்டு வர்றேன். பட் இதே நேரத்தில் நான் தென்னாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய செய்திகள் இதே டிஎம்கேவை விமர்சித்து தான் இருக்கும். ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணலாம்? ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் ஈதர் யூ சப்போர்ட் ரைட் விங் ஆர் யூ சப்போர்ட் லெஃப்ட் விங்.
சென்டராக இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்கள் மேபி எழுதுகிறாங்களே ஒழிய, பட் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் சப்போர்ட் பண்ணணும், இல்லை அந்த சைட் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு டேஞ்சரஸான விஷயம் ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்திற்கு. இந்த பொய்யான செய்திகளை பரப்புறதுல பாஜக என்ன மாதிரியான, நீங்கள் நார்த் இந்தியாவை நிறைய படிச்சிருக்கிறது, அங்கே இருக்கிற செய்திகள் எடுக்கிறதுனால எப்படி வந்து இந்த ஐடி விங் எப்படி செயல்படுது, அதில் ஏதாவது டாக்டிக்ஸ் வச்சு? சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய தேசப்பற்றுங்கிற ஒரு வார்த்தை, மதம் என்கிற இன்னொரு வார்த்தை, சரியா? நீங்கள் இப்படி நடந்துக்குன்னா நீங்கள் தேசபக்தர், இப்படி நடந்துக்கினீங்கன்னா நீங்கள் தேச துரோகி, ஒரு மித் கிரியேட் பண்ணுறது. அதில் அந்த வீடியோக்களை நம்பக்கூடிய நபர்கள் யாருன்னா முதியோர்கள், படித்த முதியோர்கள், சரியா? பிஜேபியோடைய கோர் ஐடியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர் கமிட்டி இருக்கும் பிஜேபியில், ரைட்? அந்த கோர் கமிட்டி ஒரு விஷயத்தை முடிவெடுப்பாங்க, இது வந்து நம்ம பண்ணணும். பிஜேபியோட விஸ்வாசிகள்னு ஒரு செட் இருக்கும், அது வந்து அந்த கோர் கமிட்டியை சுற்றி இருக்கும், ரைட்? ஸோ இந்த சென்டர் கோர்லேருந்து வெளிவரக்கூடிய மெசேஜ் அப்படியே பரவும் யாருக்கிட்ட? அந்த ரொம்ப க்ளோஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, நம்பி இது ஆமாம் பிஜேபியை விட வேறு எந்த கட்சியுமே இல்லைன்னு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மெசேஜை தன்னுடைய வாட்ஸ்ஆப்லேயோ தன்னுடைய மற்ற வேர்ட் டு வேர்ட் மவுத் போகும். சங் பரிவார்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கங்கே சபைகள் நடக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய, அதோடைய வேலையை இதுதான். ஒரு காலையில் பயிற்சிங்கிற பேரில் வருவோம், ஒரு நல்ல அந்த நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய சபைகளை பார்த்து இது வந்து மோசமான சபையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதிகாலையில் எழுந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்ல விஷயங்களும் அங்கே இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, தேசப்பற்றை பற்றி பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் அதில் ஒரு சில இந்த ஒரு ஐடியாலஜியும் திணிக்கப்படும் போது, நல்ல விஷயத்தோட ஐடியாலஜியும் வரும்போது, ஓகே இதுவும் நல்ல விஷயம் தான், அந்த ஐடியாலஜியோடைய அதுவும் கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி ஒரு கட்டத்தில் எஸ் நல்ல விஷயத்தோட ஒரு 10 நல்ல விஷயத்தில் ஒரு கெட்ட விஷயம் போனாலும் மோசம் தானே, டேஞ்சரஸ் தானே, அந்த மாதிரி போகும். ஸோ அந்த க்ளோஸ் நெட் சர்க்கிள் அதை பரப்ப ஆரம்பிக்கும். ஒரு ஒளி எப்படி சவுண்ட் வெளியில் போகுது அது மாதிரி தான். அதுக்கப்புறம் அது பரவி மற்ற சர்க்கிளில் போகும். ஸோ ஒரே விஷயம் உங்கள் ஃபோனில் வந்து நீங்களும் அனுப்புகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டும் அனுப்புகிறாரு, இன்னொருத்தரும் அனுப்புகிறாரு, 3 பேர் ஒரே மாதிரியான விஷயத்தை அனுப்புகிறாங்க என்கிட்ட. ஸோ வாட் வில் ஐ டூ? ஐ வில் பிலீவ். அதில் வேறு முதியோர்களுடைய இஷ்யூ ரொம்ப சீரியஸ். இங்கே அவங்க வீட்டில் இருக்காங்க, ரிட்டையர்ட், வேறு வேலை இல்லை, நாள் முழுவதும் அவங்களோட வேலை என்னென்னா வாட்ஸ்அப் தான் பார்த்துக்கினே இருப்பாங்க. ஓகே, ஃபார்வர்ட் பண்ணுறது. அவங்களுக்கு பணமெல்லாம் கிடைக்காது. இப்போ பல நபர்கள் சொல்கிறாங்க இல்லையா, 2 ரூபா ட்வீட்டில் கிடைக்கிது, 20 ரூபா அதெல்லாம் இருக்கும். தே வில் ஹாவ் சர்டன் பீப்புள். பட் எல்லாருக்குமே மேஜராக கிடைக்குதுன்னா இல்லை. இந்த கோர் கமிட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அது அப்படியே மல்டிஃபோல்ட் ஆகுது. ஈவன் இவர் சொன்னது இல்லையா, அமித்ஷா அவர்கள், எங்கள்கிட்ட வந்து எத்தனையோ கோடி வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ்களே இருக்காங்க. தட்ஸ் இட். கோடியை விட்டுருங்க, லட்சத்தில் இருந்தாலே அது எங்கேயோ போகும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.